Hi guys, welcome to Geek Forum. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான அன்பாக்சிங்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இது கேமர்ஸ்க்கான வீடியோன்னு கூட சொல்லலாம். எஸ், PlayStation 5 உடைய ஒரு குயிக்கான அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் PlayStation 5 உடைய பாக்ஸ். ஸோ பாக்ஸை பார்க்கும்போது இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாகவே தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஒயிட் அண்ட் ப்ளூ கலருக்கான தீமை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ முன்னாடியே PS5 கன்சோல் அண்ட் கண்ட்ரோலுடைய இமேஜ் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் மேல் பகுதியில் 8K 4K 120 HDRன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துக்கலாம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளார எங்களுக்கு இன்னொரு பாக்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்சோல் இருக்குது. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 4.5 kgன்னு சொல்கிறாங்க. ஸோ சோனி லான்ச் பண்ணதுலேயே ஹைட்டாகவும் ஹெவியாகவும் இருக்கக்கூடிய PlayStation இதுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஒயிட் கலர் ஃபேஸ் பிளேட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காகவே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதை பார்க்கும்போது ஒரு ரக்கர்டான ஃபீலிங்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் சோனி இந்த தடவை அவங்களுடைய ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸை டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் PS4ல எங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது டிவைஸ்குள்ளார டஸ்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை வெக்யூம் பண்ணி யூஸ் பண்ணுற முறையில் தான் அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா PlayStation 5 கொடுத்துருக்கக்கூடிய கண்ட்ரோலர். ஸோ அவங்க லாஸ்ட் டைம் PS4 கொடுத்துருக்கிறத விட இந்த தடவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த தடவை அவங்க டுவல் சென்ஸுக்கான கண்ட்ரோலர் தான் PlayStation 5 கொடுத்துருக்குறாங்க. ஆல்சோ இந்த கண்ட்ரோலருடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அடாப்டிவ் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் மைக் அண்ட் ஹெப்டிக் எஃபெக்ட்ஸ் கூட ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஆல்சோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்க்கல இதில் இருக்கிற மோஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃபோர்ஸ் ஃபீட்பேக் வந்து நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கல ஸ்மால் டிசைனாக இருக்கட்டும், ஹைடாக இருக்கிற பட்டன்ஸாக இருக்கட்டும், அண்ட் கிரிப்போடு சேர்த்து வரக்கூடிய PlayStation லோகோவும் நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா USB-C சார்ஜிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் உடைய Xbox Elite கண்ட்ரோலில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கிறதுனால நம்ம அடுத்து என்னென்ன கேஜெட்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்றதையும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக PlayStation 5 உடைய கண்ட்ரோலருக்கான சார்ஜரை பார்த்தீங்கன்னா இந்த தடவை டுவல் சென்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ
ரெண்டு கண்ட்ரோலரையும் சேம் டைமில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சராக தான் இது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு ரெண்டு வகையில் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்ஸ் 3D உடைய வயர்லெஸ் ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட தீம் கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆல்சோ 3D ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது சில கேம்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகுன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனுடைய ரெண்டு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ல தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ 1080p ரெசல்யூஷனுக்கான ஒரு HD டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமராக இருந்தீங்கன்னா இந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீடியா ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி, யூடியூப் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலரே அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மீடியா ரிமோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இதை பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாகவும் கைக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற முறையில் தான் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லா கேஜெட்ஸோடையும் அன்பாக்சிங்கை பார்த்துட்டோம். அண்ட் இது ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கிறதுனால இதை பற்றின ஒரு முழுமையான ரிவ்யூவோடு நான் உங்களை சந்திக்கும் வரை வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய தாட்ஸ் என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஷராஃப் ஃப்ரம் Geek Forum signing off.